ஒரு திரைப்படமும் ஒரு வெப் சீரிஸும் இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு. ஏன்னா தமிழ் சினிமாவை கருப்பண்ணசாமி தான் காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கருப்பு அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த கருப்புன்ற படத்தில் அந்த கருப்பண்ணசாமியை பற்றி தான் இருக்குது. அதில் சூர்யா பேர் கருப்பு. அந்த படம் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குது. 300 கோடி ரூபாயை எட்டிவிட்டது இந்த படம். சூப்பராக போயிட்டு இருக்கு. அதாவது சூர்யாவுடைய கெரியர்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் பண்ணதே இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு தகவல். புரியுதுங்களா? 13 ஆண்டுகளுக்கு அப்புறமா சூர்யாவுக்கு ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. இதில் உண்மையிலேயே இந்த படம் வந்து ரொம்ப தள்ளி 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 வந்துருந்துச்சு. அதில் வந்து சூர்யா சைடும் கொஞ்சம் விரக்தியாக இருக்கலாம், அந்த ப்ரொடியூசரும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. எல்லாருமே இந்த படம் ஓடுமா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தில் இருந்தபோது சூர்யாவும் அந்த சந்தேகம் இருந்திருக்கும் தான் கண்டிப்பாக. ஏன்னா இது தள்ளி போச்சு, என்னடா வருமோ இல்லையோ, பட்ஜெட் அதிகமாக போதே அப்படின்னு தான். அப்புறம் ப்ரொடியூசர் சைட்லேயும் வந்து கொஞ்சம் டிலேலாம் ஆச்சு. ஒரு நாள் டிலே கூட ஆச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு அப்புறமா. ஆனால் ஆர்ஜே பாலாஜி இயக்குனருக்கு அவரு ஒண்டி ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். அவரோட கான்ஃபிடென்ஸ் வந்து வீண் போகாமல் இந்த படம் வந்து 300 கோடி ரூபாயை தாண்டி ஒரு கலெக்ஷன் இருக்குது. ரைட், இது வந்து அந்த கருப்பண்ணசாமி அந்த படத்தை காப்பாற்றில. என்னடா வெப் சீரிஸ் அப்படின்னீங்களா? அது வந்து வாரண்ட் அப்படின்ற வெப் சீரிஸை பசங்க பாண்டியராஜோடைய அசிஸ்டன்ட் தான். அதான் இந்த மாமன் அப்படின்ற படத்தெல்லாம் இயக்குனார்ல திரு பிரசாந்த் பாண்டியராஜ், அவர் தான் வந்து விலங்கு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணார். அதுக்கு அடுத்து தான் இப்போ வந்து வாரண்ட்னு பண்ணியிருக்கார். அந்த வாரண்ட்டில் இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை கருப்பண்ணசாமி. புரியுதுங்களா? அப்போது இவரும் வந்து அதில் கருப்பனை கும்பிட்றாரு, அந்த கருப்பனை தான் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படம், இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இன்றைக்கி அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு. ZEE5 வந்து நல்லா போயிட்டுருக்கு. எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்குது. அதனால் தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது, அதாவது இந்த கருப்பன் மூலமாகவும் வாரண்ட் மூலமாகவும் காப்பாற்றுறது யாருன்னா கருப்பண்ணசாமி தான் அப்படின்னு சொல்லலாம்.